நாங்க இப்ப டிஎம்கே நாங்களே ஆட்சிக்கு வருவோன்றாங்க, ஏடிஎம்கே நாங்க தான் முன்னாடி வர போறோன்றாங்க. நான் தமிழர் வந்து இல்ல யாரா இருந்தாலும் நான் உள்ள பூந்துருவேன் அப்படின்றாங்க. டிவிகே வந்து 2 பேருக்கு தான் போட்டின்றாங்க. இப்ப இந்த அரசியல் கண்ணோட்டத்தை இப்போ இது இது எப்படி நான் பாக்குறீங்க? அதாவது இந்த உலக போர் நடக்கிற இந்த தருணத்துல இப்ப தமிழ்நாடு படுற அவஸ்தையில இப்ப இந்த தருணத்துல இந்த அரசியல் போரை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க எங்க குடும்பத்துக்காக நாங்க உழைக்கிறோம், போறோம், போராடுறோம், கஷ்டப்படுறோம், வரோம். அத மாதிரிதான் அரசியலும். என்னை பொறுத்தவரை அரசியல் வந்து அவங்க ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க, தவிர மக்களை கண்டுக்க மாட்டாங்க. இருக்குது டிஎம்கே தவிர. டிஎம்கே தவிர. ஆமா, ஏன்னா அவங்க வந்து எதுவுமே செய்யல. ஓரளவுக்கு கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடித்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்னும் 1000 ரூபாய் 2000 ரூபான்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு. அது கொடுக்குறேன்றாங்க, அது யார் யாருக்கு போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யாருன்னு நினைக்கிறது, யார் நல்லது பண்ணாலும் அவங்க வரணும், அவ்வளவுதான். நம்ம பொதுவா இப்படி பப்ளிக் மீடியாவில் நம்ம எதையும் சொல்ல முடியாது, சரிங்களா? யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மக்கள் அவங்க தானே தேடி போடுவாங்க, இவங்க தான் போடுவாங்கன்ற ஒரு இது கிடையாது. ஆட்சியில என்னப்பா கிடைக்கும்? ஆட்சியில அவரு மாசம் 1000 ரூபாய் போடுறாரு, மத்தபடி ரேஷன்ல அரிசி பருப்பு கொடுக்குறாங்க, மத்தபடி வேற என்ன நமக்கு ஆட்சியில என்ன கிடைக்குது? ஒண்ணும் இல்லையா, நம்ம உழைச்சதான் நமக்கு சாப்பாடு. என்னை பொறுத்தவரை பாருங்களேன், ஒரு தண்டனை கடுமையா இருந்தாதான் இந்த தப்பு நடக்காது. சட்டங்கள் கடுமையா இருந்தா குற்றங்கள் கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பொண்ணை, சின்ன பசங்களை இது மாதிரி ரேப் பண்றான்னு வச்சுங்களேன், ஒண்ணு இட்டுன்னு வந்து நடுத்தெருவு நிப்பாட்டி அவங்க கழுத்தை வெட்டி போட்டுடணும். இப்போ நிறைய நாட்டுல பாக்குறீங்க, இந்த துபாய் எல்லாம் வந்து சட்டங்கள் எவ்வளவு கடுமையா இருக்குது. அந்த நாட்டுல இந்த பிரச்சனையே இல்ல, இந்த பிரச்சனையே கிடையாது அங்கெல்லாம். எதனால? தண்டனை. இப்ப தண்டனை கடுமையா இருக்கிறதுனால தானே வந்து பயப்படுறான். ஐயோ நம்ம போனா இதுவே. இப்ப நம்ம நாட்டு சட்டத்தை பத்தி எடுத்தோம்னாக்கா என்ன மிஞ்சி போனா 10 வருஷம் 20 வருஷம், அப்படியே ஒரு 30 வருஷம் வச்சுங்க. ஆனா வந்து இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு ஐயா? அண்ணா டேமுக்கா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரு? டிவிக்கு வர்றதுக்கும். ஆமா, ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து இவர் டிவிக்குன்றது புதுசா வராரு, அதனால வந்து மக்கள் வந்து அந்த எதிர்பார்ப்புல போடுவாங்க. 5 ஆண்டுகள் ஆட்சியில வந்து நிறைய அளவுக்கு அதிகம் கஞ்சா குடி, இந்த பொம்பளை அந்த பொம்பளை பசங்களை ரேப் பண்றது, கொலை நிறைய அளவுக்கு இருந்த இதுவாகி போச்சு. தண்டனை வந்து கடுமையா இல்லை. என்னை பொறுத்தவரை தண்டனை கடுமையா இருக்கணும். இப்ப யார் வந்தா இந்த தண்டனை வந்து அதான் இந்த ஒரு கிரைம் ரேட்டை வந்து 0ல கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், மிலிட்ரி ஆட்சி விட்டாதான், ராணுவ ஆட்சி விட்டாதான் இங்க வந்து தண்டனை அதிகமா இருக்கும். மிலிட்ரியை பொறுத்தவரை எப்படி தப்பு பண்ணா காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட விசாரிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணணும். எந்த ஆட்சியுமே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஆனா இவரது ரொம்ப மோசமா இருந்தது, அவங்களது கொஞ்சம் பெட்டர், அவ்வளவுதான். அரசியல்ல வந்து தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டு முடிவு எடுக்கணுமா அவங்கள, இல்லைன்னா அவங்க பண்ற விஷயங்களை வச்சு முடிவு எடுக்கணுமா அரசியல்ல? அவங்க பண்ற விஷயங்களை தான் பொதுமக்கள் எடுப்பாங்க, தனிப்பட்ட முறைன்ற ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்ப விஜய் வந்து இந்த டைவர்ஸ் கொடுக்குறாரு, வீட்டையே பாத்துக்க முடியல, இவர் எப்படி நாட்டை பாத்துப்பாரு? அது வந்து நான் வந்து விஜய் மேலே நம்ம தப்பா சொல்ல விரும்ப முடியாது. ஏன்னா அவள் இத்தனை வருஷம் நடிகை ஆக்டிங்ல இருந்தாரு. அப்ப அந்த பிரச்சனை இல்லாதப்பா அவர் இல்ல இதுன்னு வந்த பிறகுதான் இப்போ இது ஒரு வதந்தியா கூட இருக்கலாம். யார் வாழ்க்கையிலயும் யாரும் பூந்து பாக்கல, இவ்வளவு நாளா அந்நியமா இந்த ஃபேமிலி தான் அவங்க, சரிங்களா? திடீர்னு இப்ப டைவர்ஸ் அவர் சரியில்லைன்னும் போது அது இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டி கூட அவருக்கு வதந்தி கிளப்பி விடலாம் இல்லையா? அவங்களுடைய பல நாள் வெறுப்பா இருக்கும் அவங்களுக்கு இவர் இது. ஆனா அவங்க குடும்பத்து விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. காரணம் என்னன்னா, அதை பொதுவா எடுத்துட்டு வரக்கூடாது, பொதுவில் எடுத்துட்டு வரக்கூடாது. அது வந்து அவங்க பிரச்சனை, அது அவங்க பாத்துக்கலாம். தவறு செய்யாதவன் இருக்கிறான் உலகத்துல. தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை யாருமே விமர்சிக்க கூடாது, புரியுங்களா? இப்ப எல்லாரும் இவருக்கு விஜய்க்கு வந்து விஷயம் வெளியே தெரியறதுனால இப்ப நம்ம அவரை பத்தி இது பண்றோம். எல்லாரோட விஷயமும் தனிப்பட்ட வாழ்க்கை தெரிய போறது கிடையாது. எல்லாருக்குமே நிறைய பேர் மறைமுகமா நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு நாள் சிஎம்மா இருந்தா, இந்த முதல்வர் படத்துல வர மாதிரி ஒரு நாள் முதல்வர்ல வர மாதிரி நீங்க ஒரு நாள் சிஎம்மா இருந்தா எந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வருவீங்க? எந்த மாதிரி மக்களுக்கு அது பயன்படும்? கண்டிப்பா கடுமையான சட்டத்தை கொண்டு வருவேன். இலவசத்தை கட் பண்ணுவேன். இலவசத்தை கட் பண்ணிட்டோம்னாக்கா விலைவாசி தாராளமா குறைக்கலாம். இந்த இலவசம்ன்ட்டு ஒரு சாதாரணமா எடுத்தாலே இத்தனை கோடி மக்களுக்கு இலவசம் கொடுத்தாலே அதை கட் பண்ணிட்டாலே
விலைவாசி கம்மி பண்ணிடலாம். முதலமைச்சரா ஈஸ்வரா, நமச்சிவாயா, ஐயோ கடவுளே. நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் மக்களுக்கு வராது. வராத அளவுக்கு நான் நடந்துட்டேன். சத்தியம் என் தொழில் மேல ஆனே இதான் உண்மை. இப்ப சிஎம்ஆ இருந்தா முதலமைச்சரா இருந்தா 3 விஷயம் பண்ணக்கூடிய 3 விஷயம்னா என்ன பண்ணுவீங்க? 3 விஷயம். முதல் மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. நம்ம வாழணும் நினைக்க கூடாது. மக்களுக்காக வாழணும். சிஎம்ன்றது பொதுவா மக்களுக்காக வாழணும் இல்லீங்களா? மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. காமராஜர் மாதிரி. ஆமா, எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொல்லக்கூடாது. என்னுடைய இதுதான். நான் எவ்வளவு புலம்புறேன் அந்த மாதிரி எந்த மக்களும் புலம்ப கூடாது. ஓகே. ஒயின் ஷாப்பை குறைஞ்சபட்சம் மூடணும் கண்டிப்பா. இந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டு கல்லு கடையை ஓபன் பண்ணிட்டு கல்லு இறக்க அனுமதி கொடுத்துட்டு இந்த போதைப் பொருளுங்க தடை பண்ணிட்டாலே நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லி மக்கள் கிட்ட சொல்லிட்டீங்க. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். 5 வீடியோவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்க. 5 மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லி மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யாருமே இல்லையாப்பா, எல்லாம் வெயில்ல இருக்காங்களாப்பா. இல்ல மக்கள் கேமராவியா? நம்ம மக்களே 5 மீடியாவுக்கு வந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தம்பிங்க நமக்காக வெயில்ல சுத்துறாங்க. எல்லாம் கொஞ்சம் சேர்த்து என்ன எதுன்னு உங்களுடைய குறைபாடுகளை சொல்லுங்க. 5 மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, பதிவு பண்ணலாம். கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு தடையே கிடையாது. ஓகே, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.